திருச்சியில் வந்து ராபர்ட் கிளவி முகாமிட்டு இருந்த போது அடித்து துரத்துன ஆள் வந்து பூலித்தேவன். ஆமாம், வந்து அவங்க முகாமிட்டு இருக்கான், இங்கே உள்ள பாளையக்காரர்களெல்லாம் அவரை பார்த்து நீங்கள் சலாம் போட்டு அவருக்கு நீங்கள் கப்பம் கட்டணும்னு சொல்லி இவனை கூப்பிடும்போது அவன் அங்கேருந்து படை திரட்டி சிவகங்கை வழியாக வந்து திருச்சிக்கு வந்து அடித்து அவனை அங்கேருந்து ஓட ஓட துரத்தினாள் சங்கரன்கோவில் சீமையாண்ட பூலித்தேவன். அந்த பூலித்தேவனுடைய 2 பேர் முக்கியமான தளபதிகள். ஒன்று வெண்ணி காலாடி, இன்னொன்று ஒண்டி வீரன். 2 பேருமே பட்டியலின சமுதாயம். ஒன்று வந்து கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஒன்று பல்லர் சமுதாயம், இன்னொன்று வந்து சக்கிலியர் சமுதாயம். எப்படி இது வந்து வெள்ளைக்காரன் வரல, அப்போதான் உள்ள நுழையிறான். இது எப்படி அப்போ அங்கே ஜாதி வெறி இருந்துன்னா அவர் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பூலித்தேவன். அவருக்கு எப்படி வந்து இந்த பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவனை ஒரு ஒற்றற்படை இவ்வளோத்துக்கும் ஒற்றற்படை தளபதி ஒருத்தர் வந்து போர்படை தளபதி எப்படி தளபதியா வைப்பாங்க? அவங்க சொந்தக்காரன் ஜாதிக்காரன் தானே வச்சிருப்பாங்க. ஜாதி வெறி இருந்தால் அதே காலகட்டம். அப்படியே சிவகங்கை சீமைக்கு வாங்க, சிவகங்கையில வேலு நாச்சியாருடைய பெண் படை தளபதி யாரு? குயிலி. அவங்க அந்த அம்மா பட்டியலினம். அவங்க எப்படி வச்சிருப்பாங்க? ஒரு வீர மரத்திய தானே வச்சிருக்க முடியும். அவங்க எப்படி ஜாதி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எப்படி இதை வந்து வச்சிருப்பாங்க? பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு சமமாக எப்படி உட்கார வச்சிருப்பாங்க?